வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். லாஸ்ட் 1 மந்த் நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி இருந்துச்சு. இது வரைக்கும் இல்லாத ஆல் டைம் ஹையும் கிரியேட் பண்ணி இருந்துச்சு. நிஃப்டி எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுச்சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வீக்லி வந்து நியூ ஐபிஓஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஐபிஓஸ் எல்லாமே நல்லா சப்ஸ்கிரைப் ஆச்சு. அதே மாதிரி நல்ல லிஸ்டிங் கெயினும் கொடுத்துச்சு. இந்த 1 மந்த்ல வந்து நிறைய ஐபிஓஸ் வந்துருந்துச்சு. அதில் ஒரு சில குவாலிட்டியான ஐபிஓஸ் வந்துருந்துச்சு. அதை வந்து நம்ம லாங் டைமுக்கு கன்சிடர் பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஒரு சில ஐபிஓல வந்து லிஸ்டிங் கெயின் கிடைக்கும். அதையும் வந்து நீங்க கன்சிடர் பண்ணி நீங்க லிஸ்டிங் கெயினுக்கு புக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி லிஸ்டிங் கெயினும் நல்லா கொடுத்துச்சு. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கரெக்ஷனா பார்த்துருக்கு. இந்த டைம்ல வந்து லாஸ்ட் 1 மந்த்தா அந்த ஐபிஓ வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு, இதுல ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டாடா டெக்னாலஜி ஐபிஓ பத்தி பார்க்க போறோம். டாடா டெக்னாலஜி ஐபிஓ கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க லாங் டைமுக்கு கன்சிடர் பண்ணலான்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நல்ல லிஸ்டிங் கெயின் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி டாடா டெக்னாலஜி ஐபிஓ வந்து நல்ல ஒரு லிஸ்டிங் கெயின் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஐஆர்டி அதுவும் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருந்துச்சு. காந்தா ராயல் ரிஃபைனரிஸ் வந்துருந்துச்சு. ஃபெட் பேங்க் பினான்சியல் வந்துருந்துச்சு. ஃபிளார் ரேட்டிங் வந்துருச்சு. இது எல்லாமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். இது அந்த நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு லிஸ்டிங் கெயினையும் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்ல வந்து டோம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சு, ஐனக்ஸ் இந்தியா லிமிடெட் வந்துச்சு, எஸ்ஜே லாஜிஸ்டிக்ஸ் வந்துருச்சு, பிரிஸ்டோனிக் இன்ஜினியரிங் வந்துச்சு, இந்தியா ஷெல்டர் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸ் வந்துருச்சு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டோம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மெயினா கன்சிடர் பண்ணலாம். இந்தியா ஷெல்டரும் ஐனக்ஸ் இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா லிஸ்டிங் கெயினுக்கு வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். இதுவுமே வந்து ஓரளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருந்துச்சு. லிஸ்டிங் கெயின் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண வந்துச்சு. இப்ப லாஸ்ட் வீக்ல பாத்தீங்க அப்படின்னா மோட்டிசன் ஜுவல்லரி இருக்கு, முத்தூட் மைக்ரோஃபைன் இருக்கு, சூரஜ் எஸ்டேட் டெவலப்பர், ஹாப்பியஸ்ட் ஃபோர்ஜின் இருக்கு, கிரீடா பிராண்ட்ஸ் இருக்கு, ஆர்பிஜெட் ஜுவல்லர்ஸ் இருக்கு. இதுல மெயினா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணது பாத்தீங்கன்னா மோட்டிசன் ஜுவல்லரிஸும் ஹாப்பியஸ்ட் ஃபோர்ஜும் வந்து நீங்க கன்சிடர் பண்ணுங்க நம்ம சொல்லியிருந்தோம். இது எல்லாமே வந்து லிஸ்டிங் கெயினுக்கு கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். இன்னும் வந்து இது அலாட்மெண்ட் எல்லாமே ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து இது எல்லாமே லிஸ்ட் ஆகும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ்ல இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் இதோட இஷ்யூ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 32 ரூபாய்க்கு வந்து இஷ்யூ பிரைஸ் கொடுத்தாங்க. லிஸ்ட் ஆனதே வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 ரூபாய்க்கு வந்து லிஸ்ட் ஆச்சு. அன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ்ல வந்து 60 ரூபாயா கம்ப்ளீட் ஆச்சு. லிஸ்டிங் கெயின் வந்து 87% வந்து நமக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் இப்ப கரண்டா மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா 109 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆஃப்டர் லிஸ்டிங்க்கு அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, நல்ல ஒரு ப்ராஃபிட்டையும் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ மற்ற ஸ்டாக்ஸை கம்பேர் பண்றப்ப இப்போ லிஸ்டான கம்பெனிஸ்லயே ஐஆர்இடிஏ மட்டும்தான் வந்து ஆஃப்டர் லிஸ்டிங்க்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல டீசென்டான வந்து ரிட்டர்னையும் கொடுத்துருக்கு. அதுல இருந்து டபுளும் ஆயிருக்கு. காந்தா ராயல் ரிஃபைனரிஸை பொறுத்த வரைக்கும் இவங்க இஷ்யூ பிரைஸ் வந்து 169 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. சப்ஸ்கிரைப் ஆனது நியர்லி 65% மேல ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சு. இதோட லிஸ்ட் ஓபன் ஆனது வந்து பாத்தீங்க அப்படின்னா 298 ரூபாய்க்கு ஆச்சு. அன்னைக்கு க்ளோஸ் ஆனது 301 ரூபாய். அன்னைக்கு வந்து 78% பக்கமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கரெக்ஷன்ல ஒரு 6% பக்கமா ஃபால் ஆயிட்டு இப்போ 280 ரூபாய்ன்ற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 169 ரூபாய்க்கு கொடுத்தது இப்போ 280 ரூபாயா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓரளவுக்கு டீசென்டான ரிட்டர்னையும் கொடுத்துருக்கு. ஃபெட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இதோட இஷ்யூ பிரைஸ் வந்து 140 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. பெருசா வந்து சப்ஸ்கிரைப் ஆகல. நியர்லி 2 டைம்ஸ் தான் வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருச்சு. ஏன்னா வேல்யூஷன் வைஸ் இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிறதுனால 2 டைம்ஸ் தான் ஆயிருச்சு. லிஸ்ட் ஓபன் ஆனது 138 ரூபாய்க்கு ஓபன் ஆச்சு. க்ளோஸ் ஆனது வந்து 140 ரூபாய்க்கு. அன்னைக்கு 1% கீழே தான் ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் வந்து 141 ரூபாயா இருக்கு. இப்போ 2% தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ ஃபெட் பேங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய லாஸும் இல்லை, ப்ராஃபிட்டும் இல்லை. என்ன ஐபிஓ பிரைஸே அதே ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது டாடா டெக்னாலஜி. டாடா டெக்னாலஜி வந்து 500 ரூபாய்க்கு வந்து இஷ்யூ பண்ணாங்க. 70 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆச்சு. இது லிஸ்ட் ஓபன் ஆனதே 1200 ரூபாய்க்கு ஓபன் ஆச்சு. அன்னைக்கு க்ளோஸ் ஆனது 1313 ரூபாய்க்கு ஆச்சு. லிஸ்டிங் கெயின் வந்து 160% பக்கமா நல்ல ஒரு ஹியூஜான ரிட்டர்னா கொடுத்துச்சு. இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1208 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்பயும் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னா தான் இருக்கு. 500 ரூபாய்க்கு கொடுத்த ஸ்டாக் வந்து இப்போ 700 ரூபாய்க்கு மேல ஜாஸ்தியா ப்ராஃபிட் கொடுத்து 1208 ரூபாய்ன்ற ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு.
இருக்கு. லிஸ்டிங் அன்னைக்கு 52 வீக் ஹையை கிரியேட் பண்ணுச்சு. உண்மையுமே அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாடா டெக்னாலஜி ஐபிஓவும் நல்ல ஒரு ஹியூஜான ரிட்டர்னை கொடுத்துருக்கு. ஃபிளேர் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது 304 ரூபாய் ரேட்ல கொடுத்தாங்க. நியர்லி 47 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சு. லிஸ்ட் ஓபன் ஆனது 501 ரூபாய்னு வச்சு க்ளோஸ் ஆனது வந்து 450 ரூபாய். அன்னைக்கு வந்து நியர்லி ஒரு 48% வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 341 ரூபாய். ஓரளவுக்கு நல்ல 30% பக்கமா லிஸ்டிங் அப்ப கரெக்ஷன் ஆயிருக்கு. 304 ரூபாய் இஷ்யூ பண்ணது இப்ப 349 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நியர்லி ஒரு 40 ரூபீஸ்க்கு பக்கமா இப்ப ப்ராஃபிட்ல ட்ரேட் ஆகுது. ஆஃப்டர் லிஸ்டிங்க்கு அப்புறம் ஒரு நல்ல கரெக்ஷனை பார்த்திருக்கு. டோம்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இதோட இஷ்யூ பிரைஸ் வந்து 790 ரூபாயா இருந்துச்சு. ஓவர் சப்ஸ்கிரைப் ஆனது 94 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சு. லிஸ்ட் ஓபன் ஆனது 1400 ரூபாய்க்கு ஓபன் ஆச்சு. க்ளோஸ் ஆனது 1326 ஆச்சு. அன்னைக்கு நியர்லி 67% நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு. இப்போ லாஸ்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 1347 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 3% வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இதுவுமே வந்து நல்ல ஒரு ஹியூஜான ரிட்டர்னை கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கறது இந்தியா ஷெல்டர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனை பார்க்க போறோம். இதோட இஷ்யூ பிரைஸ் வந்து 493 ரூபாய்னு கொடுத்தாங்க. ஓவர் சப்ஸ்கிரைப் ஆனது 37 டைம்ஸ் ஆச்சு. லிஸ்ட் ஓபன் ஆனது 620 ரூபாய்னு ஆச்சு. லாஸ்ட் க்ளோசிங் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 544 ரூபாய் அன்னைக்கு க்ளோஸ் ஆச்சு. நியர்லி ஒரு 11% பக்கமா ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு. ஆஃப்டர் லிஸ்டிங்க்கு அப்புறம் இப்போ ஒரு 9% கரெக்ஷன் ஆகி 567 ரூபாய் ரேட்ல வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இஷ்யூ பண்ணது 493, இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 567. ஸோ ஓரளவுக்கு ஒரு 5% பக்கமா நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. ஐநாக்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதோட இஷ்யூ பிரைஸ் வந்து 660 ரூபாயா இருக்கு. இஷ்யூ வந்து சப்ஸ்கிரைப் ஆனது 62 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. லிஸ்ட் ஓபன் ஆனது 949 ரூபாய் ரேஞ்ச் ஓபன் ஆச்சு. க்ளோஸ் ஆனது வந்து 939 ஆச்சு. லிஸ்டிங் கெயின் வந்து 42% கிடைச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. கரெக்ஷன் ஆயிட்டு இப்போ 660 ரூபாய் ரேஞ்சில் நியர்லி, அதாவது என்ன ஐபிஓ பிரைஸ் அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ்ல 2 ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அது ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா IREDA ஒன்னு, அதே மாதிரி டாடா டெக்னாலஜி ஐபிஓவும் வந்து ஹியூஜான ரிட்டர்னை கொடுத்துருக்கு. லிஸ்டிங் அப்பயும் சரி, லிஸ்டுக்கு அப்புறமும் வந்து இது ஓரளவுக்கு கரெக்ஷன் ஆகாம ஸ்டேபிளா வந்து டாடா டெக்னாலஜி மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. IRDA வந்து லிஸ்டிங்க்கு அப்புறம் நல்ல ஒரு குரோத்தை கொடுத்துருக்கு. டோம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்பதான் லிஸ்ட் ஆச்சு. இந்த இன்னும் ஒரு 1 வீக் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீக்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து நிறைய ஐபிஓஸ் வந்து ஓபன் ஆகுது. இதுல வந்து ஒரு சில குவாலிட்டியான ஐபிஓஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி மொட்டிசன் ஜுவல்லர்ஸ், ஹாப்பி போர்ஜின் இதை கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தா, லிஸ்டிங் கெயினுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. ஏன்னா ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டாக்கும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஸோ நம்ம வந்து இதுல மெயினா லிஸ்டிங் கெயினை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேல்யூவேஷன் செக் பண்ணிட்டு குவாலிட்டியான ஐபிஓஸ், எக்ஸாம்பிளுக்கு இப்ப டைட்டன் மாதிரி இந்த மாதிரி ஷேர்ஸை கூட கன்சிடர் பண்ணலாம்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வீக்ல பாத்தீங்க அப்படின்னா முத்தூட் மைக்ரோஃபைன் ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆக போகுது. அதாவது மொட்டிசன் ஜுவல்லரி, ஹாப்பியஸ்ட் போரிஜின், கிரீடா பிராண்ட்ஸ் இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீக்ல லிஸ்ட் ஆக போகுது. இது லிஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை பத்தி கிளியரா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப பார்த்த நம்ம ஸ்டாக்ஸ், அதாவது லிஸ்ட் ஆகின ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து நான் PE ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கேன். நம்ம மெயினா கன்சிடர் பண்ணது 3 ஸ்டாக்ஸ். அதாவது டோம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்க அப்படின்னா அதோட ரேட்டும் அதோட பிஇ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். டோம்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 29 இருக்கு. ஸோ கம்பெனியோட பிஇ வந்து 85 இருக்கு. இது ரொம்ப வேல்யூவா இருக்கு, ரொம்ப காஸ்ட்லியா வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதனால வந்து இப்ப இந்த ஸ்டாக் இமீடியட்டா நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. இது இன்னுமே ரிசல்ட்ஸ் வளர்ச்சி நமக்கு கம்ப்ளீட் டேட்டா இன்னும் கிடைக்காம இருக்கு. எல்லா ஸ்டாக்ஸுக்குமே ஓரளவுக்கு இதோட எல்லா டேட்டாஸும் நமக்கு கிடைக்கட்டும். இன்னும் நெக்ஸ்ட் குவார்டர் ஆகட்டும், இன்னொரு 2-3 குவார்டர்ஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு வேல்யூ மேபி கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணலாம். டாடா டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இதோட இண்டஸ்ட்ரி பிஇ 40 இருக்கு. ஸோ ஸ்டாக்கோட பிஇ வந்து பாத்தீங்க அப்படின்னா 79 இருக்கு. நியர்லி இப்ப நம்ம முதல் டிஸ்கஸ் பண்ண மாதிரி டாடா எல்எக்ஸி, எல்என்டி டெக்னாலஜி அதுக்கு ஈக்குவலா வந்து இப்ப ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுவுமே வந்து வேல்யூவேஷன் வைஸ் ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கு. டாடா டெக்னாலஜி வந்து இமீடியட்டா நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல பாத்தீங்கன்னா ஐஆர்டிஏ பொறுத்த வரைக்கும் இப்ப 109 ரூபாய் ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 14 இருக்கு. இப்ப நியர்லி 35 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான். ஆனா கவர்மெண்ட் கம்பெனில மேக்ஸிமம் வந்து இண்டஸ்ட்ரி பிசி விட கம்மியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா ஐஆர்டிஏவை பொறுத்த வரைக்கும் இப்ப 35 ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்பயுமே வந்து நார்மலா இருக்க இண்டஸ்ட்ரி பிஏ விட டபுளா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதையுமே வந்து இமீடியட்டா நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை, வெயிட் பண்ணி பார்த்துட்டு கன்சிடர் பண்ணலாம். ரிமைனிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கு. லாங் டைம் பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா பை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். மூணுமே வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு
பெரிய நெகட்டிவ் ஃபேக்டர் இல்ல. இருந்தாலுமே வந்து மார்க்கெட் வந்து இன்னும் மேல போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ அப்பப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம்லி கரெக்ஷன் வந்து கொஞ்சம் வரலாம். சோ மார்க்கெட் எந்த அளவுக்கு ஏறுதோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சில நேரத்துல வந்து கரெக்ஷன் ஆகும். மார்க்கெட் மெல்லத்தான் ஏறும், ஆனா கரெக்ஷன் ஆகுறது 300 பாயிண்ட்ஸ் 400 பாயிண்ட்ஸ் படப்படன்னு கீழே இறங்கிடுது. சோ மார்க்கெட் வந்து 2 வீக் வந்து ஹைக்கு கொடுக்குது அப்படின்னா அதை எல்லாமே சேர்த்து ஒரே நாள்ல கீழே இறக்கிறது. சோ அதனால நீங்க இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸ் எதையுமே நீங்க கன்சிடர் பண்ணிடாதீங்க. மார்க்கெட்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அட்ராக்டிவான பிரைஸ்ல இருக்கு. அதை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ அதனால நீங்க குவாலிட்டியான ஸ்டாக்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நிஃப்டி 50ல இருக்கிற ஸ்டாக்ஸ் ப்ளூ சிப் கம்பெனியை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்ப கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க. இப்ப டிஸ்கஸ் பண்ண வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ ஏதாச்சும் ஐபிஎஸ் வந்து நீங்க கிடைச்சு அதை நீங்க லாங் டைம் ஹோல்ட் பண்றீங்களா, இல்ல லிஸ்டிங் எனக்கு புக் பண்ணிட்டீங்களா, நெக்ஸ்ட் வீக்ல லிஸ்ட் ஆக போற ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்க ப்ராஃபிட் புக் பண்ண போறீங்களா, இல்ல லாங் டைம் ஹோல்ட் பண்ற போறீங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே அது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.